Hi friends, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம மணத்தக்காளி கீரை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மணத்தக்காளி கீரை வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே தெரியும் இது வந்து வயிற்று புண்ணு, வாய் புண்ணு இந்த பிரச்சனை இருக்கவங்கலாம் அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்ட்டு. இப்போ நம்ம இந்த மணத்தக்காளி கீரையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு. இது கூட நம்ம வந்து இந்த மணத்தக்காளி கீரை அதுக்கப்புறம் காய் ரெண்டுமே வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது காய், அதனால் அதை சேர்த்துருக்கேன். இப்போ அந்த மணத்தக்காளி காயும் கீரையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறத இந்த பருப்போடு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு நல்ல பெரிய அளவு தக்காளியை வந்து நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும், அதுக்காக தான். கீரைக்கு வந்து எப்போவுமே உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்தது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து சும்மா லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி இதை ஒரு 2 விசில் வச்சிடலாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. கீரை வந்து வெந்துட்டுருக்கோம். ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ கீரையும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. நம்ம வந்து தண்ணியை எடுத்துட்டு இதை நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ நம்ம கீரையை வந்து நல்லா மசிச்சு வச்சுருக்கோம். இந்த மாதிரி நல்லா மத்து வச்சு மசிச்சுக்கோங்க. இப்போ நம்ம கீரை கடைசியில் தாளிச்சிக்கலாம். தாளிப்புக்காக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு இதில் போட்டுடலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. அடுத்ததாக ஒரு பூண்டை வந்து நசுக்கி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கிடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. பூண்டு வந்து இப்போ நல்லா செவக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையை இதோட சேர்த்துடலாம். இது கூட நான் வந்து ஒரு 2 கீத்து அளவுக்கு தேங்காவை வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துருங்க. நம்ம மணத்தக்காளி கீரை வயிறு புண்ணை ஆற்றும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்க்கும் பொழுது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வயிறு புண்ணை வந்து அது சரி செய்யும். இப்போ இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இப்போ நம்மளுடைய கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். அது வந்து நல்லா வாசனை கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கீரை குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.